திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி கலைக்கப்படுகிறதா? தற்பொழுதே முடிவுகள் வெளியாகி உள்ளன. ஒட்டுமொத்தமாக திமுகவில் இருக்கக்கூடிய வேட்பாளர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, அமைச்சர்களும் சரி, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பொம்மையாகத்தான் செயல்படுகிறார்களா என்ற கேள்வி தற்பொழுது நேரடியாகவே மக்கள் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக மக்கள் மீது உண்மையில் அன்பு கொண்டவராக இருந்தால் வழக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நபரை வேட்பாளராக அறிவித்திருக்க மாட்டார். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் தனது பதவிக்காகவும் அமைச்சர்களின் பேச்சை கேட்டு மீண்டும் மீண்டும் தவறுக்கு மேல் தவறை செய்து வந்ததன் காரணமாகத்தான் இரண்டாவது முறை வேட்பாளர்களை நிறுத்தியதன் காரணமாகத்தான் நீலகிரி, தூத்துக்குடி மற்றும் தேனி, வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை போன்ற தொகுதிகளில் திமுக படுதோல்வியை தழுவும் என்றும் 38 தொகுதிகளுக்கு மேலாக திமுக ஆட்சி அமைக்கும் என்று தேர்தலுக்கு முன்பாக வெளியான கருத்து கணிப்புகள் அனைத்தையும் தவிடுபடியாக்கும் விதமாக தேர்தலுக்கு பிறகு வெளியான நிறுவனம் எக்ஸ் வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பின் அடிப்படையில் திமுக 15 தொகுதிகளில் மட்டும்தான் வெற்றியடையும் என்று தற்பொழுது செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இதற்கு முழு காரணம் ஸ்டாலின் அவர்கள்தான். சரியான தலைமை இல்லாத காரணத்தினால் திமுக படுதோல்வியே தழுவி இருக்கிறது. அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. காரணம், மீண்டும் மீண்டும் மக்கள் மத்தியில் என்ன பேசுகிறார்கள், அவர்களது வேட்பாளராக தேர்வு செய்யப்பட்டவர் சரியானவரா அல்லது இவருக்கு பதில் இவரே இருந்து விடலாம் என்பதற்கேற்ப மக்களின் மனநிலை மாறிவிட்டது. ஆர் ராசாவாக இருக்கட்டும், ஸ்ரீவில்லிபுத்தூரில் போட்டியிடக்கூடிய DR பாலு அவர்கள் 100க்கு மேற்பட்ட கோவில்களை இடித்ததாக பல்வேறு மேடை பேச்சில் கூறியிருக்கிறார். அவருக்கு எப்படி இரண்டாவது முறை வாக்குகளை செலுத்துவார்கள் என்பதை திமுகவின் தலைமை யோசித்திருக்கிறதா? அவர்கள் பதவியில் இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் பணத்தை அள்ள முடியும் என்பதற்கேற்ப ஸ்டாலின் அவர்களது செயல்பாடுகள் இருந்ததா என்ற கேள்வியும் தற்பொழுது எழுப்பப்படுகிறது. நிச்சயமாக திமுகவின் ஆட்சி 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் முழுமையாக ஆட்சி கவிழ்க்கப்படும். அதை ஆணித்தரமாக நிறுவனம் எக்ஸ் தற்பொழுது வெளியிட்டு இருக்கிறது. இதற்கு முன்பாக நிறுவனம் எக்ஸ் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியை கைப்பற்றும் என்று வெளியிட்டுள்ளது. அதே போல் திமுக ஆட்சியை கைப்பற்றியது. தற்பொழுது திமுகவின் செயல்பாடு அதிமுகவை விட மிக மோசமானதாக இருப்பதால் திமுக தோல்வியே தழுவும்.